அதாவது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தான் தப்பு பண்ண கற்றுக்கணும். நான் அந்த தப்பு திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேத்திக்கு தான் ஒரு தடவை ரெக்கார்ட் ஆச்சான்னு பார்த்தியன்ற மாதிரி பண்ணல, செல்ஃபியில் ஆச்சான்னு. இந்த தடவை என்ன ஆச்சு, பக்காவாக செக் பண்ணேன், செல்ஃபியில் ஆகலே இல்லாதுன்னு. ரெக்கார்ட் பட்டனை கொடுத்தேன், சத்தம்லாம் வந்தது, ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. ஏன் மேலே தான் தப்பு. ஸோ யா ஐம் பேக். 40 நிமிஷமாக கதறினேன், ஒரு பயனும் இல்லை. ஜஸ்ட் 12 o'clock people. I need to speak to you one important thing which I feel like என்னன்னா ஃபஸ்ட்டு பேசின மாதிரி பேச மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் சென்சர்ஷிப் பண்ணி தான் பேசுவேன். ஃபஸ்ட்டு நல்லா ஃபீல் பண்ணி பேசிட்டேன். This topic I'm going to speak about is who let the dogs out. நாய்கள் ஏன் தெருவில் இருக்கின்றன, அதுக்கான காரணம்லாம் பார்க்க போதில்லை. என்னுடைய கருத்து, இந்த வீடியோக்கான இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவர் மிஸ்டர் ஜிகே. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு யூடியூபர். மூட நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டாகவும் அண்ட் தென் எப்படி சொல்கிறது, நிறைய சயின்டிஃபிக், எனக்கு சயின்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்லாம் நிறைய பேசுவார். இப்போன்னு பார்த்து தலைக்கு வேறு குளிச்சிருக்க நம்பர்களே, முடி கேவலமாக இருக்குது. சரி, பேக் டு த பாயிண்ட். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், பட்டுன்னு பேசிடுறேன். ஸோ ஜிகே இந்த மாதிரி போட்டிருந்தார் ஒரு அற்புதமான வீடியோ நாய்களோட விஷயத்தை பற்றி. அதை பார்த்துட்டு ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் இன்னைக்கு விலாகில் பேசலான்னு. பட் அதுக்கு முன்னாடி நீயா நான் பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கிட்ட அது போய் பார்த்தேன். டு பி ஆனஸ்ட், அட் சம் பாயிண்ட்ஸ் ஐ காட் வெரி ட்ரிகர்ட் பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் சம்திங் கால்ட், எப்படி சொல்கிறது, என் நண்பர், நான் ஃபஸ்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எதுக்கு நாயெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, ராபி சுற்றுதுன்னு. அப்போ ஐ ஆம் டோட்டலி அன்அவேர் ஆஃப் த சிச்சுவேஷன் விச் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் நடக்கப்பட்ட கான்வர்சேஷன்கள், நடக்கப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம்லாம் போய் பார்க்கும்போது எனக்குன்ற ஒரு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகுது. அது ஏன் வந்ததுன்னா, என்னோடய அனுபவத்தையும் நான் யோசித்து பார்க்கும்போது தான் அதுக்கு நான் வரேன். எவன்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கணும், எவன்லாம் எக்ஸாஸ்ட், இது வரைக்கும் ஸ்டாக் எக்ஸாஸ்டில் இருக்க ஒரு பைக்கில் வர சத்தத்தினால் நாய் துரட்டப்பட்டு ஒரு நாளும் ஒரு பர்டிகுலர் தெருவை பார்த்தாலே நரக வேதனையில் அலையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வழி தெரியும். எப்போ பார்த்தாலும் கடிக்க வர மாதிரி இருக்குன்னு. தனியாக வந்தால் கூட பரவாயில்லைங்க. தனியாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, நாய் தோற்று வச்சுக்கோங்க, பிரேக் போட்டு நின்று பார்த்தீங்கன்னா நாய் போயிடும். கூட்டமாக வந்ததுன்னா நம்ம அடித்து தள்ளிட்டு போகணும். கூட்டமாக வந்ததுன்னா விட்டவே விடாது. டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது ஏரியா டெரிட்டரி வரைக்கும், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் எட்ஜ் வரைக்கும் விடுவா அப்படி. அதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இனிமேல் அந்த நாய் உங்களை பார்த்துக்கும். பக்கத்து தெரு நாய் துரத்தும். ஏரியா விட்டு ஏரியா பிளான் போட்டு சுற்றுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப ஐ எம் செல்ஃப் சென்சரிங் மை செல்ஃப் டு ஸ்பீக் அபவுட் திஸ் இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வெரி ப்ரூட்டலி. ஐம் பீயிங் வெரி ஆனஸ்ட். நாயின்றது தெருவில் இருக்கக்கூடிய அனிமல் கிடையாது. இட் இஸ் அ டொமெஸ்டிகேட்டட் அனிமல். மனிதர்கள் நம்மளோட செல்ஃபிஷ் நேச்சருக்காக ஒரு பர்டிகுலர் அனிமலை வளர்த்து அது ஒரு பர்டிகுலர் அதோட ஹேபிட்டாட் ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டாட்டுக்கு அது பழக்கப்படுத்தியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம நெல்லு உட்காரனுக்காகவே ஒரு அனிமலை உட்கார வச்சுருக்கோம். இப்போ கூட சனியாக ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கு தெருவில் நைட் டைமில். நம்ம பேசுறது கேட்குது போல. என் நண்பர் பாண்டியராஜன் ஒருத்தர் கொஞ்சம் he has some civic sense. He has a lot of civic sense. He is very grounded and a very intelligent person. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. இன்னொரு விஷயம், அந்த நான் டிபேட் பார்க்கும்போது ஐ காட் வெரி ட்ரிகர்ட் ஆன் ஒன் பாயிண்ட். ஒரு அண்ணான்ற ஒரு பெரிய மனுஷன், அவர் அவரோட பையனோட போயிருக்கார் 10 days ago. இந்த ஷோ எப்போ நடந்ததுன்னு தெரில. அவர் சொன்னது 10 நாள் முன்னாடி என் பையனோட ஆட்டோவில் நான் போயிட்டுருக்கேன், ஒரு நாய் குறுக்க பூந்தது,
அந்த நாயை நான் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஆட்டோன்னு அப்படி திருப்பிட்டு போயிருக்கேன். அங்கே ஒரு பெட்ரோல் இருந்தது, ஏதோ நடந்திருக்கு, அவர் பையன் இறந்துட்டார். ஏதோ நடந்திருக்குன்னா அது எக்ஸாக்டாக கீழே விழுந்தது. வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் கீழே விழுந்திருக்கு, தடுக்கி ஏதோ ஆட்டோ விழுந்திருக்கு, அதனால அவர் பையனை இறந்துட்டார். இதுக்கு இங்கே மாற்றம் என்ன டிபேட் வைக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு இங்கே மாற்றம் என்ன டிபேட் வைக்க முடியும்? ஒருத்தர் இறந்துட்டாருங்க, அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பையன் வந்து என்ன சின்ன பையன், குழந்தை, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இன்னொருத்தர் வந்து தன்னோட பையன் வந்து ரேபிஸ் நோய் வந்திருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க பையனை சேர்க்கவே இல்லை, செத்தே போயிட்டான் அந்த பையன். இந்த சைடில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொன்னாங்க, இந்த சைடில் நல்லவங்களும் இருக்காங்க, அதை நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மெயின் கண்டென்ட்டில் வந்துடுறேன். ஒரு நர்ஸ் இந்த சைடில் நாய் வந்து தெருவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள வந்து ஒருத்தவங்க நர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஷி வாஸ் டெல்லிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குழந்தை பிறந்தா இத்தனை வேக்சின்ஸ் இருக்குது, இத்தனை இது போடணுன்னு. நீங்கள் கொழுப்புக்கு ஒரு நாய் வளர்ப்பீங்க, அந்த நாயை என் பையனை கிடைக்கும், என் பொண்ணை கிடைக்கும், அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணுமான்னாங்க. நியாயமான கேள்வி. அதுக்கு இந்த பக்கம் இல்லைங்க, நாயை நாங்கள் ஒழுங்காக வளர்த்தா அந்த மாதிரி கிடைக்காது, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் ஒரு முக்கியமான டிபேட்டுக்கு போகிறேன். இப்போது ஒரு தனி நாய் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு நாயை வளர்க்குறேன், அந்த நாய் இன்னொருத்தவங்களை கிடச்சிதுன்னா எனக்கு 4 மாதம் ஜெயில் தருவாங்க, தெரியுமா? ரூல் இருக்கு, அந்த ஆள் கேஸ் போட்டால். ஏன்னா அந்த நாய் என்ன பண்ணாலும் நான் தான் அத்தாரிட்டி, நான் தான் ரெஸ்பான்சிபிள். புரியுதுங்களா? தெருவில் இருக்க ஒரு நாய், அதுக்கு எவனும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏதோ சொல்கிறாங்க, இப்போ ஏதோ தெரு நாய் சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி டாக்ஸா? தெரு நாய் தான். நீங்கள் கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த நாய்க்கு எதுவும் நல்லது நடக்க போகிறது இல்லை. தெரு நாயை வச்சுப்போம். ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு வேணால் டீசெண்டாக சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரே டாக்ஸ், அந்த நாய் போயிட்டு உங்கள் பையன் பொண்ணெல்லாம் கூட விட்டுருங்க, உங்களை கடிக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் 2-3 ரேபிஸ் இன்ஜெக்ஷன். அப்புறம் அந்த நீங்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்கன்னா இந்த தெருவில் இந்த நாய் தான் எனக்கு கடிச்சதுன்னு வரைக்கும் சொல்லுவீங்க. இட்ஸ் இஸ் வெரி வெரி குட் டிசிஷன். இப்போது உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாய் வந்து எனக்கு கிடைக்குதுன்னா இட்ஸ் வெரி ஸோ ஸ்டூபிட். இதுவே நம்மளை கிடைக்காம நம்ம பசங்களை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றுமே இருக்கும். இல்லைன்னா தே வில் ஹேவ் ட்ராமா. அவங்களுக்கு இது வந்து சும்மா நாய் வந்து நம்மளுக்கு ஒரு இது இருக்குங்க, ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது, வி கேன் மேனேஜ் திங்ஸ்னா, மென்டல் இதுனா, இது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ராமாவை தந்துடும். அடுத்த தடவை அந்த குழந்தை நாயை பார்க்கும் போதெல்லாம் பயந்துக்கிட்டே தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டில் நாய் வளர்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க, போக முடியல. போகும்போது யோசிப்பேன், மச்சான் நாய் வருமானு. நைட்டு டைமில் எனக்கு ஒரு கேமரா லென்ஸ் என் ஃப்ரெண்டு வீட்டில், என்னோட சார் வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும். ஒரு பர்டிகுலர் சார் வீட்டில் ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் தட் ஸ்ட்ரீட். அங்கே ஒரு 10 நாய் என் வண்டியை பார்த்து துரத்துது. சரி, அந்த ஏரியாவுக்கு புதுசு துரத்துதுன்னு பார்த்தா டெலிவரி டிரைவர் ஏரியாவுக்கு புதுசு தான். என்ன பண்ணுவார்? எனக்கு வேலை இருக்குது 11 மணிக்கு, என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணேன், இப்போது ஐ டென்ட் ஹார்ம் தட் டாக். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே டாக் வந்து இல்லை தெருவில் இருக்குன்னு சொல்கிறவங்க டிபேட் வந்து டாக் நீங்கள் எதுவுமே பண்ணாது, அது வந்து நல்லவங்களா இருந்தீங்க, நல்லா பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணும். இது எப்படி தம்மா இருக்குது? அது நாய், அது வந்து மனுஷன் கிடையாது. எனக்கு இந்த பக்கம் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நாய்கள் தெருவில் இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு, they are trying to anthropomorphize எப்படி சொல்கிறது, நாயை மனுஷங்களாக்குறாங்க. நாயோட உணர்வுகளை தாண்டி மனிதர்கள் உணர்வுகளை அப்படியே பிழிஞ்சு தள்ளுறாங்க அது மேலே. ஆஃப்டர் ஆல் அது ஒரு நாய்டா, அந்த நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க போதும். அதுக்குன்ற 5 அறிவா, அந்த அறிவு போதும். அந்த 5 அறிவு தான் அதுக்கு இருக்குது. அதுக்கு வந்து கொலைக்க தெரியும், கடிக்க தெரியும், சாப்பிட தெரியும். இதில் வேறு நீ இன்ஜெக்ஷனை போட்டு செக்ஷுவல் ஆர்கன்ஸு பாஸ் பண்ணி விட்ட, அவன் ப்ளஷருக்கு எங்கே தான் போவான்?
நம்ம வீட்டு நாய்க்கு கடிக்கிறதுக்கு சூட்டாய் தரோம், புரியுதுங்களா? விளையாடுறதுக்கு நம்ம அட்டென்ஷன் தரோம், டைம் தரோம், சாப்பாடு கரெக்டாக டைமில் கொடுக்குறோம். அதுக்கு எதுவுமே கிடையாது. அனிமல் லவர் தானே, அனிமல் ஆளவரில் தான் நீ. எனக்கு அந்த நாய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாய் ஏன் அன்அக்கௌண்டடா, அன்மேனேஜா, இப்போ அது கடிச்சாலும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த நாய் ஏன் இருக்கு? ஏன் அந்த நாய் வாழணும்? நாய் அனாதையா தானே இருக்கு. சொல்றாங்க நாய் இருந்தா தெருவில் சேஃப்டின்னு. திருட வந்தா காப்பாத்துலாம் சொன்னாங்க. நான் என்னோட டிபேட் சிம்பிளுங்க. சேஃப்டி தர்றது வந்து நாயோட வேலை கிடையாது, அது கவர்மெண்டோட வேலை. போலீஸ்காரர்கள் இருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா, சிசிடிவி கேமரான்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, போலீஸ்காரங்க இருக்காங்க. எங்கள் தெருவுக்கு கூர்க்கா வந்துட்டு போவார். அதை தாண்டி பொது மனிதர்களே இருக்காங்க. இங்கே ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் யாராவது திருட போட்டானா வருவாங்க, எங்கள் ஏரியாவில் வருவாங்கங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே இந்த தெருவில் ஏதோ ஒரு நடந்தது. அது இங்கே பெரியப்பா கேமரா வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமரா நான் வச்சுருக்கேன், இந்த பக்கம் தான் ஓடி இருந்தால் கண்டிப்பாக பிடிச்சிருப்போம், நம்ம பார்த்துக்கலாம்லாம் பேசிப்பாரு. ஸோ இதெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ணாது நாய் பண்ண போதா? நாய் என்ன பண்ண போகுது? கொலைக்க போது, கடிக்க போகுது. அவன் என்ன பண்ணுவான்? அந்த நாயை கல்லத்து சாவடிச்சிருவான். அந்த நாயை அவன் அடிக்க தான் போகிறான், கல்லத்தடிக்க தான் போகிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் நாய் என்ன பண்ணுவான்? அவன் இல்லை, நான் இதுவே சொல்கிறேனே, சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த கோல்டன் ரிட்ரீவர் நாயெல்லாம் வந்து திருடம் வந்திருப்பான், அது கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கும். இப்போ நாய்க்கு நல்லவன் கெட்டவன்லாம் அந்த சென்சிபிலிட்டிலாம் கிடையாதுங்க நாய்க்கு. அது இட்ஸ் அன் அனிமல். நம்மளால அதை பிரித்து பார்க்க முடியுது, நல்லது கெட்டதுலாம் நம்ம பிரித்து பார்க்க முடியுது. அதனால தான் நம்ம மனுஷன். நம்மளுக்கு அந்த மூளை இருக்கியா, அதனால தான் நம்ம மனுஷன். ராட்வீலர் நாய் இருக்குல்ல, அது எவ்வளோ கொடூரமான நாய். கொடூரமான நாய்னா அது எவ்வளோ ஒரு ரக்கடான ஒரு ஸ்பீஷிஸ். பிட்புல் கூட நீ வளர்க்கணும்னா அவ்வளோ ட்ரைனிங் வேணும். பிட்புல் நாயை, நம்ம ஊர் ராஜபாளைய நாயில் என்ன நாய் நினைக்கிறேன், வேட்டை நாய் தான். இந்த மாதிரி நாய்களால் நீ ரொம்ப ப்ராப்பராக காஷியஸாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும். அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஃபுட் போடணும், அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அது பவுண்ட்ரிஸை புரிய வைக்கணும். இதெல்லாம் நிறைய மேட்டர் இருக்குது. எனக்கு இப்போ தான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. நம்ம நாய்க்கு வந்து உணவு வந்து அழிக்கிறதே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஜூக்கு போனால் ஏன் அனிமல்ஸ்க்கு ஃபுட் தரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் இப்போ தான் புரியுது ஏன்னு. இதில் அங்கே அம்மா ஒன்று பேசிச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் நாய் போனது, ஏதோ நாய் வந்தது, நீங்கள் ஒரு நபர் வந்து தன் பையனை இழந்தார்ல, நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் வந்தது தப்பிச்சிட்டிங்க, அங்கே ஒரு குழந்தை போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு. அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ அன்எம்பத்தட்டிக்காக, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி உங்களால் சொல்ல முடியுது? என்னால் அது வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருக்கேன். கோபிநாத்லாம் செம்ம கற்றுனாரு, இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், எங்கேயும் நிறுத்துங்கன்னு. அவ்வளோ மனசாட்சி. நாய்க்கு மனசாட்சி இருக்குல்ல, நாய்க்காக கருதுறதுக்கு மனசாட்சி இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த நாயை அவர் ஏற்றிட்டு போயிட்டா வச்சுக்கோங்களேன், பீட்டாலேருந்து ஒருத்தன் வருவான், ஏன்னா நாயை ஏற்றிட்டு போட்ட, நாய் இந்த ஃபைன் கட்டி இங்கே ஜெயிலுக்கு போ, நாய் இது வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வருவான். ஒரு சாமானிய ஆட்டோ டிரைவருக்கு அது பிரச்சனை. ஒன்று தெரிஞ்சுக்கணும், பீப்புள் ஆர் நாட் தட் அன்எம்பத்தட்டிக் அபவுட் அனிமல்ஸ். அப்படிலாம் கிடையாது. நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு மாடுலாம் பயங்கரமான பிரச்சனைகள் தான். அது எனக்குன்னு தாண்டி எல்லாருமே சென்னையில் ஒத்துப்பாங்க. அது நீங்கள் ஓட்டும் போது, நான் சென்னையில் தான் வாழ்ந்திருக்கேன், நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஒரு மாடோ நாயோ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். நான் போயிட்டு இருக்கும்போது சின்ன குட்டி நாய் இருக்கும், டக்குன்னு கிராஸ் ஆகிட்டு போவோம். எனக்கு கண்டிப்பாக என் வண்டி சொல்கிறேன், என் வண்டியில் ஒரு நல்ல விஷயம் வந்து நல்லா பிரேக் பிடிக்கும். பிரேக்கு பிடிச்சாலும் ஸ்டேபிளாக நிற்கும். நான் இப்படி திரும்பி போனால் கூட வண்டி ஸ்டேபிளாக இருக்கும். இட்ஸ் நாட் R15 வண்டி கிடையாது, டாமினார்ன்ற ஒரு வண்டி.
ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்கும். நான் ஏதோ நல்ல விஷயம் புண்ணியம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃபாக ஸ்டேபிளான பைக் வாங்கி ஏதோ பூந்து போயிடுறேன். ஸ்ப்ளெண்டர் ஷைன் வச்சுட்டு இருக்குவேன், பிரேக் போடாதவன் நாய் ஏற்றிட்டோ இல்லை நாயை இச்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒன்று குறுக்க ஏதோ ஒரு விஷயம் வருது வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி தாண்டி தான் போகணும். எவனும் இழுத்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சைக்கோபாத்து கிடையாது, அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறவன். இப்படி போகணும்னு நினைக்கிறவன் வந்து எதாவது ஆச்சுன்னா இப்போ என்ன நடக்கும்? அதில் நம்ம வச்சது பார்த்தியோ அதெல்லாம் என்னால் அபத்தம், அட்மோஸ்ட் அன்எம்பத்தட்டிக், ஆப்பத்தட்டிக். ஸோ அவங்க பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் இறங்குவீங்களான்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அதான் ஏன்ற மாதிரி. ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருந்திருந்தாங்க. And when she was speaking, I felt like எப்படின்னா, she has a love for cats and dogs, which is completely fine. நீங்கள் ஒரு மிருகத்தை விரும்புகிறீங்க, ஒரு இதுவாக பார்த்து நினைக்கிறீங்க, அதை யாருமே இது பண்ணக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருக்கீங்கன்றது தப்பே கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, மேம் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறீங்க, அது தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் நாய்க்களோட ஷூஸில் நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு மனிதருக்குள்ள ஷூஸ்க்கும் நீங்கள் போகணுன்றது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா நாய் கஷ்டப்பட்டு இது பண்ணுறது தான். இங்கே ஒருத்தரோட நாய் கடிக்குது, நாயினால் ராபிஸ் வருது. இங்கே பிரச்சனைனா இங்கே இதோட கவுண்டர் இது இருக்குல்ல, சாரி, இப்போ நாய் கடிக்குது, நாய் ராபிஸ் வருது, என்ன ஆகுது? ஒரு பையன் செத்து போகிறான், ஆக்சிடென்ட் ஆகுது. நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்டாக நம்மளுக்கு வேக்சினுக்கு செலவாகுது, எல்லாமே இம்போர்ட்டட் வேக்சின்ஸ் இவ்வளோ இருக்குது. இங்கே சொல்கிறது நாய் பாவம், நாய் இதுன்றது ஒரு என்னால் அது வேலிடான டிபேட்டாக எடுத்துக்க முடியாது. நம்மளை பாதுகாப்பு, அகெயின் சொல்கிறேன், பாதுகாப்பு தர்றது நாய்கள் வேலை கிடையாது. அதை நீங்கள் வீட்டில் வளர்த்து வீட்டுக்கு பாதுகாப்பாக வச்சா அது வேறு, தெருவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் சும்மாலாம் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க, அதுக்கு தான் வீட்டை திணி ஏதாச்சும் நெருப்பு எரிஞ்சதுன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஏன் உங்கள் கண்ட்ரி நாளைக்கு எவனோ நம்ம இடத்த இன்வைட் பண்ணுறது தான் ஆர்மி கூட வரும். அதுக்கு தானே நம்ம டேக்ஸ் மணிலேருந்து அதுக்கு தானே வாங்குறாங்க. அது கவர்மெண்ட் வேலை, நாய் வேலை கிடையாது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த டூ மச் எம்பத்தி டுவர்ட்ஸ் நாயினாலும் அப்படி அவங்க பேசின மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அவங்களுக்கு நான் மேம்க்கு வைக்கிற ரெக்வெஸ்ட் அகெயின் இட்ஸ் அ ரெக்வெஸ்ட், இட்ஸ் யுவர் விஷ். ஐம் நாட் சேயிங் தட் ஷீ இஸ் டம்ன்றது, பட் எனக்கு பர்சனலாக தோணுச்சு அப்படி கொஞ்சம் இப்படி பேசியிருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கூட சொன்னார், அந்த பையனாக இருந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லைங்க சொல்கிறதுக்கு, எனக்கு எது சொன்னாலும் ஜஸ்டிஃபையிங்காக இருக்காது, நான் இந்த பக்கம் உக்காந்துட்டேன், நான் அந்த பக்கம் தான் உக்காந்துருக்கணுன்ற மாதிரி சொன்னார். அது ஒரு மன மாற்றம். அகெயின் எல்லாரும் மன மாற்றம் அடையணும், எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் தான் ரைட்டுன்றது நான் சொல்ல வரல, ரைட். ரதர் இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி இருக்குது, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த இது வேறன்னு தாண்டி ஒரு நியூட்ரலான ஒப்பீனியன். எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா, நான் எப்படி யோசிப்பேன்னா, முன்னாடி இப்போலாம் எப்படி யோசிப்பேன்னா, இந்த நாய் இஷ்யூ ஏன் கொண்டு வரேன்னா, நீ இன்னொரு என்ன இஷ்யூ, பெரிய இஷ்யூ எதுவும் மறைச்சிட்டு இருக்க, அதனால் நாய் இஷ்யூ கொண்டு வரேன், அப்போ தான் நான் யோசிப்பேன். ஆனால் ஏன் இந்த நாய் இஷ்யூ நான் பேசணுன்னா, மனிதர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். டு பி ஆனஸ்ட், மனுஷங்க 200,000 years தான் ஆச்சு அப்ராக்சிமேட்லி, ஐ பிலீவ். The Homo sapiens and everything evolved and whatever. I don't know the terms I'm using is right, but around 200,000 years, 2 லட்சம் வருடங்கள் தான். உலக ஸ்பேனில் ரொம்ப கம்மியான டைம், உலகம் உருவானது ரொம்ப கம்மியான டைமில் இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது நம்ம தான். அதே சமயம் அந்த பூமியை நம்ம அழிச்சிருக்கோம், அதில் எந்த ஒரு டிபேட்டும் கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, நம் நலமுக்கு அப்புறம் தான் எல்லா நலமுமே, அது ஒரு உண்மை. நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா நம்ம தானம் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க, நான் 10 ரூபா கொடுத்துட முடியாது, எனக்கு அந்த 10 ரூபா தேவை. அதுக்கு நீ மனசாட்சியே இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் 10,000 ரூபா 20,000 ரூபாய் சம்பாதிச்சு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் 100 ரூபா கூட போடுவேன். ஏன்னா நான் போட முடிய நிலைமையில் நான் இருக்கேன்.
எல்லாரும் அங்கே வந்திருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பாதி பேர் கேட்டட் கம்யூனிட்டிலையும் நல்லா ப்ரிவிலேஜான இடத்துலேருந்து வந்துட்டு காரில் போயிட்டு காரில் வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு வாக்கிங்கோ ஒரு சைக்கிளிங்கோ போய் ஒரு பஸ்ஸில் இருந்து போயிட்டு வர நடந்து ஒரு நம்பரோ வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கார் எங்கேயாச்சும் கார் டயரில் அவங்க ஏதோ ஒரு நாய் யூரின் போயிருந்து அதனால் உங்களுக்கு மன உளைச்சல்லேருந்து காண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் கஷ்டம் இல்லை, மற்றவங்களோட கஷ்டத்துக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம மக்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் கஷ்டம், அப்போ தான் வந்து ஆமாம் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது உலகத்துலன்ற ஒரு என்னவோ தானே. இன்னொன்று, ஒரு நியாயமான டிபேட் இங்கே என்ன ஆரம்பிச்சதுன்னா, சரிங்க இந்த மாதிரி நீங்கள் ராபிஸ் குறைக்கணுன்றதாக பண்ணுறீங்க, பட் இந்த மாதிரி வெளிநாட்டில் ரிசர்ச்லாம் பண்ணி என்ன பண்ணிங்க, நாயெல்லாத்தையும் போயிருக்காங்க, ராபிஸ்லாம் குறையல, ஃபாக்ஸ்னால வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இங்கே வந்து நரிகளுக்கான ஃபாக்ஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி நம்ம ஊரில் கிடையாது, சென்னையிலையோ இல்லை இந்த மாதிரி இடத்துல கிடையாது, ஃபாக்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து எஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்னால மட்டும்தான் ஒரு நோய் வருதுன்னு கிடையாது, பட் அதிகமாக எந்த ஸ்பீஷிஸ்னால வருது அந்த ஸ்பீஷிஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இவரோட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ராபிஸ்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான், அது ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான், ஆனால் நீங்கள் நாய்கள் பண்ணுறதுனால அதை தவிர்க்கல பாருங்க இருக்குன்ற போது கூட இவரோட டிபேட் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வரலன்ற மாதிரி அவர் பேசினாங்க. எனக்கு இந்த மாதிரி டிபேட் இஸ் என்கரேஜபிள். இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும் ரெண்டு பக்கமும். ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் டாக்டர்ஸ் இது வந்து இல்லைப்பா இதனால் அப்படின்னு சொல்ல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இப்போ நீ நாயை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஒரு ஈக்கோ சிஸ்டம்லேருந்து நாயை ரிமூவ் பண்ணிட்ட, பூனை இருக்குது எலி இருக்குன்னாங்க. இங்கே ஒருத்தர் பேசினார், அதுக்கு ஒருத்தர் சொன்னார், பூனைக்கும் எலிக்கும் மெயின் ப்ரே எப்படி சொல்கிறது, எலி சாகத்துக்கு பூனை மட்டும் காரணம் கிடையாது, பூனை மட்டும்தான் எலியை கொண்டு சாப்பிடுன்ற கணக்கு கிடையாது, காக்காவும் சாப்பிடும், காகமும் சாப்பிடும், இது மற்ற பறவைகளும் சாப்பிடும், நிறைய மேட்டர் இருக்குது. இன்னொன்று, நம்ம எலியை வந்து தெருவில் வந்து வளர்க்கலை, நம்ம யாருமே தெருவில் வந்து சாப்பாடு போட்டு இது பண்ணி எலியை வளர்க்கலை. முடிஞ்சா அந்த சீஸ் கேக் மாதிரி ஏதோ ஒன்று அந்த இது மாதிரி வச்சு எலி ட்ராப் வச்சு அது கொண்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பூனை ஒன்று உள்ளே அடிக்கடி பூந்துடும், இப்போ மெஷு போட்டிருக்கோம், வந்து இந்த எங்கள் டஸ்ட்பினில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுன்னா, நல்லா சாப்பிட்றதான் சாப்பிட்ருக்கலாமே, சாப்பிட்றது தான் சாப்பிட்றேன், சரி பூந்து தான் உள்ளே பூந்து சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றது தான் சாப்பிட சொன்னீங்க, ஏன் குப்பை தட்டிகளே போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒன்று, இப்போ எங்கள் வீட்டு குப்பை தட்டியெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடும், அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை வச்சுக்கணும். ரெண்டாவது, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஆன், இப்போ அந்த கேட் இன்னொரு கேட்டோட மிங்கிள் ஆகும், அது ஒரு நோயை தொற்று உருவாக்குது, அது ஒரு பிரச்சனை. அந்த கேட்டுக்கு நல்லது இல்லை, அவங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு நல்லது இல்லை, அது அங்கே தான் வந்து இது பண்ணும், ஃபீசிஸ் போடும். இன்னொரு பாயிண்ட், இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்க யோசித்து பாரு. நாயோட ஃபீசிஸ், பூனையோட ஃபீசிஸ்லாம் யார் க்ளீன் பண்ணுறா? அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். மாட்டு சாணி எனக்கு எடுத்தமா, மாடுங்கிறது இப்போ மாட்டுக்களை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. இங்கே என்ன மாடுன்றது இங்கே காடு ஆயிடுச்சு இல்லை, மாடு இல்லை காடு. நீ கடவுளாக கும்பிட்டுக்கடா, பிரச்சனை இல்லை, ரோட்டில் ஓட்ட முடியடா, அது குறுக்க வருதுயா, அது இடிச்சிடக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு என்ன மாடு இடிச்சுட்டு போகணுமாடா ஆசை, குறுக்க வந்து நிறைய பேருக்கு தொந்தரவு தருது. பண்ணியெல்லாம் அகற்றணும்ல, குரங்கெல்லாம் தூக்கி அகற்றிட்டோம்ல, மாட்டுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருங்க. மாட்டை இப்போ யாரும் அழிக்கணும்னு சொல்ல, மாட்டுக்கு ஒரு ஏரியா கொடுத்து மாட்டை பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. எஸ் நமக்கு பால் தேவை, அது தேவைன்னெலாம் இருக்குது. ஆனால் என்னென்னா, அது போடுற மாட்டு சாணம் அது எவ்வளோ பொல்யூஷன் தருது தெரியுமா? அது போடுற மாட்டு சாணம் உனக்கு எவ்வளோ கார்பன் எமிஷன் பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? மீத்தேன் கேஸ் வருதுன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஒரு நாய் வந்து அகெயின்
ஒரு நாயெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நான் ப்ளாக்லாம் பேசணுன்றது எதிர்பார்க்கல. அகைன் நான் ஒரு நாயை குறைச்சலாக பார்க்கல. என்னோட பிரச்சனை வந்து a dog or a cat or anything which is a domestic animal should be under a proper guide. எப்படி சொல்கிறது, it should have a proper condition, controlled environmentல தான் அது வளரணும். ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஷெல்டர்லேயோ ப்ராப்பராக தான் அது வளரணும். அது தெருவில் இருக்கக்கூடாது. தெருவில் இருந்தால் அது கொடூரமான வாழ்க்கை. அது பக்கத்தில் இருக்காது, நாய்களை சண்டை போட்டு அது ஸ்கின்னை கடைசி புராண்டிக்கும், கண்ட கடத்துல யூரின் போகும், கண்ட கடத்துல இது போகும், நிறைய விஷயம் அது பண்ணும். அது எல்லாருக்கும் பிரச்சனையாகும். எங்கள் அண்ணனுக்குலாம் ஒருத்தர் கடிச்சுது நாய், உட்காந்து அவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கு அவ்வளோ செலவாகும், ராபிஸ் இன்ஜெக்ஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மணி. இப்போ சொல்கிறீங்களா, போய் நாயை பிடிச்சி இன்ஜெக்ஷன் போடாது. இன்ஜெக்ஷன் 5 ரூபா 10 ரூபா ஒரு இன்ஜெக்ஷன், 1000 ரூபா 2000 ரூபா. அது எத்தனை 6 கோடி நாய்கள்லாம் எவ்வளோ க்ரோஸ், அது கோடியில் போய் நிற்குது. இதுக்கு கம்பேரிசன் தான். அவன் அங்கே இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு இருக்கான், இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்கான்டி. முதல்ல ரோடு போடுங்கடா. நாட்டில் ரோடு சரியில்லை. உங்களுக்கு இப்போ சில பேருக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஜாதி தீண்டாமை இருக்கு, இங்கே மத பிரச்சனை இருக்கு. அதை ஃபஸ்ட்டு தீர்த்து தொலைங்கடா. அவ்வளோ பேர் கூட்டி வாங்க. இங்கே எத்தனையோ பேரை வந்து வீடெல்லாம் அச்சு தள்ளிட்டு அனுப்பிச்சாங்களே, அவங்களுக்கு ஏன் சண்டை போடல? கோபிநாத்தே பேசினாரு, அவங்களுக்கு எங்கடா போனீங்க நீங்கள்? இங்கே இருக்க எத்தனையோ பேர் யாசக கேட்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெலாம் வீடு கட்டி தர வேண்டியது தானே? அவங்களாம் வந்து சோறு போடுங்க, அவங்களுக்கு சோறு போடுங்க. அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே. நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இப்போதான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு நாயை வந்து வாக்கிங் கூட்டு போனாலும் அந்த மாஸ்க்கு போட்டு தான் கூட்டு போகணும். லீஷ் ப்ராப்பராக கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அண்ட் ஒரு நீங்கள் வாக்கிங் கொண்டு போனீங்கன்னா 1 டாக் அட் அ டைம். நீங்கள் ஒரு 2-3 நாய் வச்சுருந்தா கூட ஃபஸ்ட்டு கூட்டு போகிற ஒரு நாயை மட்டும்தான் கூட்டு போகணும். அப்படி இன்னொரு நாயை கொண்டு வரீங்கன்னா இன்னொரு ஆளை கூட்டு வாங்க. 2 பேர் 2 நாய் தூக்கிட்டு வாங்க. தனியாக ஒரு ஆள் 2 நாயெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, அலௌடு இல்லை. கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு, நான் இல்லை. இதெல்லாம் பாருங்க, பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது. எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு ஐ காட் வெரி ட்ரிகர்ட். அண்ட் இவர் ஒருத்தர் அடிஷ்னல் சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய டாக்டர், இது சிட்டி பிளானர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் சூப்பராக பேசினார். இங்கே பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் கோபின்ற, எனக்கு அவர் பேசும்போதெல்லாம் வந்து காண்டாயிடுச்சு. அதாவது எனக்கு அவர்கிட்ட வந்து அந்த தான் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் தான் கரெக்டுன்ற ஒரு, எனக்கு தெரியல அவரை காசை கொடுத்து அப்படி பேச வச்சாங்களா இல்லை தான் ஒரு உண்மையான இதுவா. ஏன்னா இட்ஸ் ஆல் மீடியா, இட்ஸ் ஆல் டேக்கிங் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கண்டென்ட்ன்ற மாதிரி அவர் பேசினாரா அப்படின்லாம் தெரியல. ஏன்னா அவர் போட்டிருக்காரு, கட்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரில. அவர் அங்கே என்ன பேசிதான் வச்சு சொல்கிறேன். 11 மணிக்கு மேலே நீங்கள் வெளியே வரீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டார். நான் அதுவும் சொல்லலை, நான் அதுக்கு அது எந்த பதிலும் நான் சொல்ல வரும்ல. நம்மளுக்கு தான் கைடன்ஸ் வேணும், நம்மளுக்கு தான் கவுன்சிலிங் வேணும்னு சொல்லிட்டார். விக்டம் பிளேமிங். எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு ஒரு விபத்து நடந்திருக்குன்னா நான் காரணம் கிடையாது. நான் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது நான் எதிர்க்கூடாது. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது காரணம் நான் தான். அது இப்போ வந்து என்னை ஒரு பஸ்ஸுக்கார இஷ்டம், அது காரணம் நான் தான். பஸ்ஸு இந்த டைமில் தான் போகும் தெரியும், நீ எது நம்ம போய் நின்றுன்னா. எவ்வளோ ஒரு லூசுத்தனமான ஒரு கேள்வி இது, லூசுத்தனமான ஒரு டிபேட் அட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அகெயின் இவங்களோட நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக கேட்கணும். நான் ஒரு பக்கத்தில் நின்ட்டேன், எனக்கு ஒரு விஷயம் நான் நம்புறதுக்காக நான் என்ன வேணால் பேசுவேன்னு பேசக்கூடாதுல்ல. அதுவும் நீங்கள் ஒரு நல்ல நடிகர், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்னா நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயமா இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், நிறைய பேசுன்ற போது ஐ டோன்ட் நோ. அகெயின் இது டிவி, இது என்னது டிபேட்னா கூட இவரை கூப்பிட்டு சும்மா இப்படி பேசுங்க சார் டிஆர்பி வரும்னு சொன்னாங்க கூட தெரில. ஆனால் பேசும்போது லிட்ரலி ஐ வாஸ் வெரி ஷாக்ட்.
விடுங்க. So that's the thing I wanted to speak. So yeah, the title of this blog is Who Let the Dogs Out. Good night, ladies and gentlemen. It's actually 12:25 now. I need to sleep and I need to wake up tomorrow early. I have a lot of நாளைக்கு போதும்ப்பா பேச முடியல. பை அப்லோட் பண்ணிட்டு வேறு நான் போகணும். தம்ப்நெயில் வேறு பண்ணணும்.